இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது. கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களைப் பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன். ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில நிகழ்ச்சியில் நான் யார் அப்படின்ற ஒரு தேடல் அது நிறைவடைஞ்சது. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு முக்கியமான பரிச்சயம் கிடைச்சது. அது யாருது அப்படின்னா பரமாத்மாவோடது. நம்ம கடவுள்னு யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கோமோ, யாரை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பரமாத்மா அப்படின்றவர் யார், அவருடைய பெயர் சிவபாபா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவருக்கும் நமக்கும் இருக்கிற உறவு எப்படிப்பட்ட உறவு அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உறவு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அந்த நெருக்கத்தை நம்ம நிச்சயமாக அனுபவம் செய்யணும். இந்த உலகத்தில் மனிதர்களாக பிறந்த அனைவருக்குமே கடவுள்கிட்ட அந்த உறவு இருக்கணும். கடவுள்கிட்ட நான் ரொம்ப செல்ல மகனாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து அதுக்கான முயற்சியை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பரமாத்மா கிட்ட எப்படி அந்த நெருக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறது, அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பரமாத்மாவை எப்படி எப்போவுமே என் நினைவில் நான் வச்சுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதுக்காக நமக்கு தெளிவாக விளக்கம் சொல்ல வந்திருக்காங்க பிரம்மகுமாரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி சிஸ்டர். இப்போது நீங்களே சொல்லியிருக்கீங்க, தியானத்தின் மூலமாக தான் கடவுள்கிட்ட நம்ம பேச முடியும், அவரை பார்க்க முடியும் அப்படின்னு. இப்போ இந்த தியானம்னு எடுத்துக்கிட்டாலே சில பேர் மந்திரங்கள் சொல்லி இந்த தியானம் செய்கிறாங்க. அந்த தியானத்துக்கும் இப்போ நம்ம செய்கிற தியானத்துக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான். இப்போ நாங்கள் பிரார்த்தனைகள் செஞ்சிட்ருக்கோம், பல விதமான மந்திரங்களை சொல்லிகிட்ருக்கோம், தியானங்களை செஞ்சிட்ருக்கோம். அதையெல்லாம் விட்டுட்டு இதை செய்யறதுக்கான அவசியம் இப்போ என்ன வித்தியாசம் இதில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் காயத்ரி மந்திரத்தை ஒரு 20 வருஷமாக சொல்லிகிட்ருக்காங்க. விதிபூர்வமாக காலையில் எழுந்த உடனே அதை செய்வாங்க, அதை சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய அர்த்தம் கூட அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி பலவிதமான மந்திரங்கள், பலவிதமான பாடல்களை நாம் பிரார்த்தனையில் சொல்லும் பொழுது நம்முடைய மனோபாவம், உணர்வு பூர்வமான மனோபாவம் என்பது அதில் இருக்கிறதில்ல. யாரோ எப்பொழுதோ எழுதி வைத்தவர்களை நாம் என்ன பண்ணுறோம், படிக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு கோவிலில் ஒரு 100 பேர் நிற்கிறாங்க, நாம் எல்லோரும் நிற்கிறோன்னு வச்சுக்கோங்க. நாம் ஏதோ ஒரு பாட்டை எல்லாருமா சேர்ந்து பாடிட்டுருக்கோம். அந்த நேரத்தில் திடீர்னு பரமாத்மா முன்னாடி நிற்கிறார். அப்போது நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அவர்கிட்ட பேசுகிறதுக்கு. அப்போ நாம் எல்லாம் என்ன செய்வோம், நாமெல்லாம் அவர்கிட்ட நமக்குள்ளே என்ன இருக்கோ அந்த உணர்வு பூர்வமாக அதை நாம் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைப்போம் இல்லையா? இல்லை அந்த அப்போ பாடிட்டுருக்கிற பாட்டை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம்னு நினைப்பாமா? அப்படி நினைக்க மாட்டோம். ஒவ்வொருத்தருக்குள்ளே தனித்தனி விதமான விஷயங்கள் இருக்கும். ஏன் பாஷைகள் கூட வித்தியாசமாக இருக்கும். அவரவர்களுடைய பாஷையில் அவரவர்களுடைய உணர்வு பூர்வமாக எதையாவது பரமாத்மா கிட்ட சொல்லணும்னு நினைப்பாங்க. இதுதான் உண்மை. இன்றைக்கு நாம் கோவில்லையோ உருவப்படத்துக்கிட்டேயோ நாம் போகிறோம், நமக்கு என்ன தோணுதோ அதை சொல்கிறோம். அதற்காக பதில் வரணும்னு கூட நாம் எதிர்பார்க்குறதில்ல, நம்ம பாட்டுக்கு வந்துடுறோம். ஸோ ரெஸ்பான்ஸ் கூட எதிர்பார்க்குறதில்ல. நிறைய பேருக்கு டைம் கூட இருக்கிறதில்ல. நமக்கு பதிலே வர வேண்டாம் என்ற அவசியம் இல்லாதப்போ நம்ம ஒரு சுவருக்கு முன்னாடி சொல்லிட்டு கூட போயிடலாம் இல்லையா? ஏன்னா நமக்கு பதில் என்பது தேவையில்லை. இன்றைக்கு காலகட்டத்தில் நம்ம பரமாத்மாவோ கடவுள்கிட்டயோ நாம் போகும்போது அது ஒரு அப்ளிகேஷன் சென்டர் மாதிரி தான். எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி வேணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பிரார்த்தனைகள் என்பது நடக்கிறது. ஆனால் உறவு என்பது அப்படி கிடையாது. இன்றைக்கு நம்ம அப்பா அம்மா கிட்ட பேசணுன்னா கூட ஜஸ்ட் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். நேராக போகிறீங்க உங்கள் அப்பா அம்மா முன்னாடி, ஏதாவது ஒரு வரியோ 2 வரியோ சொல்கிறீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கூட கேட்குறதுல நீங்கள் கிளம்பி வந்துடுறீங்க.
அந்த மாதிரி உறவு இல்லை நமக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற உறவு என்பது. இப்போ நம்முடைய உறவு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம போகிறோம், ஏதோ ஒரு பாட்டையோ இல்லை பிரார்த்தனையோ படிக்கிறோம். ஆனால் அது வந்து தவறு கிடையாது. ஆனால் என்ன நாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த பாடலை எழுதினவருடைய, அந்த பஜனையை எழுதினவருடைய மனோபாவம் அதில் இருக்கிறது. அதில் அவருடைய அனுபவம் இருக்கிறது. அது அவருடைய வசனம். அது அவர் எதை நினைத்தாரோ, எதை உணர்ந்தாரோ அதன் அடிப்படையில் எழுதப்பட்டது. அதை என்கிட்ட கொடுத்து அதுதான் நான் பேசணும், பரமாத்மா கிட்ட, கடவுள்கிட்ட நான் பேசணும் அப்படின்னா உறவு என்பது எப்படி ஏற்படும்? உறவு என்பது வந்து தொடர்பின் மூலமாக ஏற்படுவது, கம்யூனிகேஷன். இப்போ பிரார்த்தனையிலையும் தியானத்துலேயும் வந்து இந்த வித்தியாசம்தான். பிரார்த்தனை அப்படின்றது ஒன் வே கம்யூனிகேஷன், நீங்கள் வந்து பேசுகிறீங்க, அவ்வளோதான். தியானம் என்பது டூ வே கம்யூனிகேஷன். நான் பேசுகிறேன், எனக்கு பதிலும் கிடைக்கிறது, பதில் கிடைக்கும் வரை நான் காத்திருக்கிறேன். அதுதான் வந்து தியானத்தில் நடக்குது. தியானங்கள் வந்து பல விதத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாலே, சிலர் சொல்லி நான் கேட்டிருக்கேன், இந்த பிராணாயாமம் பண்ணுறதால வந்து நம்ம கடவுளை வந்து பார்க்கலாம், ஈஸ்வரரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிராணாயாமம் என்பது நிச்சயமாக நல்லது தான். ஏன்னா அது வந்து நம்முடைய கவனம் முழுவதுமாக வந்து ப்ரீதிங் டெக்னிக்கில் வந்து நம்முடைய மூச்சை வந்து சீராக எப்படி வைத்துக்கொள்வது, நம்முடைய கவனம் முழுவதுமே அதில் இருக்கிறதுனால அந்த நேரத்தில் வந்து நமக்கு சக்தி கிடைக்கிது. ஏன்னா வீணான எண்ணங்கள் இல்லை, அந்த நேரத்தில் எதிர்மறை எண்ணங்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலினுடைய ஆரோக்கியத்துக்கு அது நமக்கு உதவி செய்யுது. நமக்கும் கடவுளுக்கும் இருக்கிறது வந்து உறவு. உறவு என்பது தொடர்பின் மூலமாக தான் வலிமையாகும். என்னுடைய தியானத்தில் வந்து வேறு எந்த எண்ணங்களுக்குமே வந்து நான் இடம் கொடுக்கல, வழியும் கொடுக்கல. இந்த எண்ணங்கள் அற்ற நிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, எண்ணங்களே வந்து எதுவுமே இல்லாமல் அதை வந்து செஞ்சு பார்க்கணுன்னு நான் வந்து நினச்சேன். ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு, என்னால் அப்படி பண்ண முடியல. இப்போ எண்ணங்களே வரக்கூடாது அப்படின்றதும் ஒரு எண்ணம் தான். மனதினுடைய வேலை என்பது எண்ணங்களை உருவாக்குதான். இந்த தியானத்தில் நாம் என்ன சொல்கிறோன்னா, நம்முடைய எண்ணங்களை வந்து சீராக்குகிறோம், ஒரே திசையில் திருப்புகிறோம். எப்போ ஸ்கேட்டர்டாக இருக்குது, பலவிதமான எண்ணங்கள், அதிகமான எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள். இதில் எனக்கு ஒரு பாசிட்டிவ் நல்ல எண்ணங்கள் மட்டுமே தேவை. அதை நாம் வந்து உருவாக்குறோம், அதை நாம் சேனலைஸ் பண்ணுறோம், ஸ்லோ பண்ணுறோம், அதனுடைய வேகத்தை குறைக்கிறோம். இப்போ பிராணாயாமம் இல்லாமல் மந்திரங்களை சொல்லி ஜபம் பண்ணுறாங்க, இல்லை பிரார்த்தனைகளை பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அப்பவும் கூட வந்து நம்முடைய மனம் வந்து அதில் லயிச்சு இருக்கும். ஆனால் அந்த மணி நேரத்துக்கு மட்டும்தான். அப்போது நமக்கு சக்தி கிடைக்கும். அந்த நேரத்தில் எந்தவித எதிர்மறை எண்ணங்களும் வராது. ஆனால் அதுக்கப்புறமா முடிச்சிட்டதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, திரும்பவும் நம்முடைய மனம் வந்து டென்ஷன் வரும், கோபம் வரும், எந்தவித மாற்றம் என்பது இருக்காது. ஒரு சில மந்திர உச்சரிப்புகளை செய்கிறவங்க வந்து கவனிச்சிருக்கலாம், ரொம்ப காலமாக அதை செய்யும் பொழுது வாய் மட்டும் அதை சொல்லிகிட்ருக்கோம், நான் நம்முடைய மனசு வந்து அங்கே இங்கே அலைஞ்சிட்ருக்கோம். இப்போ ஓம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை. ஸோ நாம் ஓம் ஓம் ஓம்னு சொல்லும் பொழுது நமக்குள்ளே வந்து நம்முடைய கவனம் வேற எங்கேயும் போகாது. அதனால் வீணான எண்ணங்கள் வராது, எதிர்மறை எண்ணங்கள் வராது. ஆனால் சொல்லி முடித்து அதை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய அடக்கி வைத்திருந்த அந்த எண்ணங்கள் எல்லாம் வெளியே வந்துடும். மனது என்பது படைப்பாளின்னு சொன்னோம் இல்லையா, மனதிற்கு வந்து டெய்லி வந்து புது புது விஷயங்கள் வந்து தேவைப்படுது, புதிய எண்ணங்கள் உணர்வுகள் வந்து தேவைப்படுகிறது. அதுதான் வந்து எந்த ஒரு உறவிலும் வந்து நாம் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இப்போ நம்ம உறவினுடைய அடிப்படையில் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட வித்தியாசமான உறவுகள் என்பது இருக்கிறது. நாளைக்கு வந்து உங்கள் வீட்டில் விசேஷம், அப்போது நீங்கள் நிறைய பேரை வந்து வரவேற்கணும்னு நினைக்கிறீங்க, உட்காந்து லிஸ்ட் எடுக்கிறீங்க. ஸோ அந்த லிஸ்ட் எடுக்கும் பொழுது வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு யாரெல்லாம் முக்கியமானவங்க, யாரெல்லாம் நம்ம வந்து இன்வைட் பண்ணணும், யாரெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்றதுனுடைய அடிப்படையில் நம்ம லிஸ்ட் எடுக்கிறோம். ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் வந்து நெருக்கமான உறவு இருக்கணும் அப்படின்ற அவசியம் என்பது கிடையாது. நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான், நமக்கு தெரிஞ்சவங்க, அது ஒரு வகையான உறவு. ரெண்டாவது உறவு என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் டீல் ஒன்று இருக்குது, எனக்கு ஒருத்தரால் வந்து ஒரு பெரிய கான்ட்ராக்ட் ஒன்று கிடைக்க போகுது, அவரால் ஒரு பெரிய லாபம் ஒன்று எனக்கு கிடைக்க போகுது, அவர் வரார், அவர் வர்றதுக்கு வந்து நைட்டு 2 மணி ஆகலாம், 3 மணி ஆகலாம், அப்படி கூட இருக்கலாம். ஸோ அப்போ என்னுடைய கவனம் முழுவதும் வந்து அவர் மேலே இருக்கும், அவரையே நான் நினச்சிட்ருப்பேன், 3 மணி ஆனாலும் காத்துட்ருப்பேன், அவர் வருவார்,
அந்த டீல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நான் அவரை மறந்துடுவேன். அது ஒரு வகையான உறவு. 3வது உறவு வந்து, இப்போது ஒரு பெண்ணுக்கு வந்து திருமண வயது வந்துடுச்சு. அவளுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரியும். தனக்கு வரக்கூடிய கணவன் என்பவன் எப்படியெல்லாம் இருப்பான், அவன் ஒல்லியாக இருக்கலாம், குண்டாக இருக்கலாம், என்ஜினியராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இப்படியெல்லாம் இருக்கலாம் அல்லது இப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து நினச்சிட்டு சாப்பிடும்போதும் தூங்கும்போதும் அவரை பற்றியே நினைத்து கொண்டிருப்பது. அந்த பெண் தான் கற்பனை செய்து வைத்திருக்கிற அந்த உருவத்தையே நினச்சிட்டு இருப்பாங்க. இன்னொரு உறவு வந்து, அந்த பெண்ணுக்கு தெரியும் தான் யாரை திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் என்று நிச்சயமாக. அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரியும், அவருடைய குணாதிசயங்களை தெரியும். அதன் அடிப்படையில் வந்து அவரை நினைத்து கொண்டே இருப்பது. இப்படி பல வகையான உறவுகள், அதனுடைய அடிப்படையில் நம்முடைய நினைவும் தொடர்பும் உணர்வும் இருக்கும். இப்போது ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு, அந்த குழந்தை வந்து வேற எங்கேயோ இருக்கும். அந்த தாய் வந்து அந்த குழந்தைய பற்றியே நினச்சிட்ருப்பாங்க. ஒரு ஃபோன் பேசினா கூட உனக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்கே அப்படின்னு குரலை பார்த்தே கூட கண்டுபிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை, எதை சாப்பிட்டாலும் இவனுக்கு பிடிக்கும், ஐயோ இப்போ இல்லையே. அப்படி சாப்பிடும்போதும் தூங்கும் பொழுதும் நடக்கும்போதும் அவனுடைய நினைவாகவே இருக்கும். எங்கே அன்பு இருக்கிறதோ அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, என்னால் மறக்க முடியல, நினைக்க வேண்டிய அவசியமில்லை, மறக்க முடியல, அவருடைய நினைவு என்னை வதைக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த அன்பு வந்து ஒரு வகையான உறவு. இப்போது நாம் பரமாத்மா கூட எந்த வகையான உறவை வந்து நாம் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம்? நான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட வந்து எப்போவுமே அவரை நினைக்கக்கூடிய ஒரு உறவாக, அவரை நினச்சிக்கிட்டே நானும் இருக்கிறேன், அவரும் வந்து என் கூட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு உறவை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நமக்கு ஒரு உறவு வேணும் அப்படின்னா நம்முடைய தொடர்பு என்பது அதிகப்பட்டு கொண்டே போகணும். ஆனால் இது நாள் வரைக்கும் நான் உடலினுடைய உறவில், உடலினுடைய உணர்வில் இருக்கேன், அதனால் என்னால் அவரை உணர முடியல, அவருடைய அன்பையோ சக்தியோ என்னால் உணர முடியல. இப்போ ஹீட்டர் இருக்குது, ஹீட்டருக்கு முன்னாடி போய் நின்னா போதும் இல்லையா, தானாகவே அந்த வெப்பத்தை நாம் உணர ஆரம்பிச்சிடும். ஹீட்டருக்கு முன்னாடி போய் வெப்பத்தை கொடு நம்ம கேட்குறது இல்லை. ஸோ பரமாத்மாவினுடைய சக்தி வந்து பரவி இருக்குது. நம்மை டியூன் செய்து கொள்ளும் பொழுது தானாகவே அதை நாம் உணர முடியும். இப்போது அவர் வந்து எப்படி இருக்காருன்னா, ஒரு டிரான்ஸ்மிட்டர் மாதிரி இருக்கார். அவருடைய சக்தி என்பது அலைகள் போல் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. நான் ஆத்மா என்கிற உணர்வுக்கு வரும்பொழுது நம்மளை வந்து எப்படி ரேடியோவில் வந்து பாட்டு கேட்கணும் அப்படின்னா டியூன் பண்ணிகிட்டே இருக்கணும், கொஞ்சம் கரன்னு கேட்கும். இந்த அலைவரிசை வந்து எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது, அந்த அதிர்வலைகள் எல்லா இடத்துலையும் பரவி இருக்குது. அதை நான் டியூன் பண்ணால் தான் அந்த பாட்டை வந்து நம்மளால் கேட்க முடியும் இல்லையா? ஸோ டியூன் பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு நம்மளுக்கு குரல் கேட்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்முடைய மனதை நாம் டியூன் செஞ்சுட்டே இருக்கணும். இப்போது காலங்காலமாக வந்து கடவுளை வந்து நிறைய பேர் வந்து தேடிட்டுருக்காங்க. கடவுள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், சதா சர்வ காலமும் நான் அவரே நினச்சிட்ருக்கிறேன், அவர்கிட்ட வந்து நான் பேசணும், அவருடைய அந்த அனுபவம் வந்து எனக்கு கிடைக்கணும், அவரை வந்து நான் பார்க்கணும், அவர்கிட்ட அந்த உறவு வந்து ஏற்படுத்திக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் ரொம்ப அழகாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. எப்படி வந்து நம்ம அந்த ஒரு ரேடியோவாக இருந்தாலும் சரி, ஒரு டிவி சேனலாக இருந்தாலும் சரி, கரெக்டாக அந்த அலைவரிசையில் நம்ம வந்து செட் பண்ணி வச்சாதான் வந்து அதை கேட்க முடியும், அந்த சேனலை வந்து நம்ம பார்க்க முடியும். அதை வந்து எப்படி நான் வந்து பரமாத்மாவிடம் வந்து அதை வந்து செட் பண்ண முடியும், அது எத்தனை காலம் நான் வந்து காத்துட்ருக்கணும், அது வந்து அவருக்கும் எனக்கும் வந்து அந்த தொடர்பு ஏற்படுறதுக்கு என்னால் அவர் கூட பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறது. நம்ம டியூன் பண்ணிகிட்டே இருக்கோம். டியூன் பண்ணி ஒரு சமயத்தில் வந்து சரியாக செட் ஆகிடுச்சுன்னா உடனே வந்து நமக்கு அவருடைய பேச்சு என்பது, குரல் என்பது கேட்க ஆரம்பித்து விடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு குழந்தை, ஒரு அப்பா இருக்காங்க. குழந்தை வந்து தொலைஞ்சு போயிட்டான். ஸோ 2 பேருமே ஒருத்தர் தேடிட்டு இருந்தாங்க. அப்பா வந்து குழந்தையை கண்டுபிடிச்சிட்டாரு, நீ என்னோட குழந்தைன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த குழந்தை வந்து ஆம், நீங்கள் தான் என்னுடைய அப்பா அப்படின்றத வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேடுவதற்கு எவ்வளவோ காலம் ஆகலாம். நாம் வந்து தவம் புரிந்திருக்கோம் இல்லையா, ஒத்த காலில் நின்று இருக்கோம், கடவுளை பார்க்கறதுக்காக, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் கடவுளை உணர்வதற்கு, கடவுளை பார்க்கறதுக்கு. இப்போது கடவுள் வந்து நம்மை தேர்ந்தெடுத்து விட்டார். அந்த குழந்தைக்கு இவர்தான் தந்தை என்று ஏற்றுக்கொண்ட உடனேயே அந்த அன்பை அனுபவம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிரும். ஆனால் ஏற்றுக்கொள்வது என்பது தான் முக்கியம். அவர் நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு, ஆனால் நம்முடைய மனம் என்பது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான
விஷயம் இதில். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இதை வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்ருக்காங்க. இப்போது எல்லாருக்குமே வந்து பரமாத்மாவினுடைய அறிமுகம் என்பது கிடைத்து விட்டது. அவர் எப்படி இருப்பார், அவருடைய பெயர் என்ன, அவருக்கும் நமக்கும் என்ன உறவு, எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த அறிமுகத்தின் அடிப்படையில் உறவை ஆரம்பிப்பதற்கு, உறவை ஏற்றுக்கொண்டு இதை ஆரம்பம் செய்து தொடர்வதற்கு சென்டர்ஸ்க்கு போங்க, தியான பயிற்சி செய்யுங்க, அதை கற்றுக்கோங்க. எல்லாவற்றிற்குமே வந்து நம்பிக்கை என்பது அவசியம். அதன் பிறகு முயற்சி என்பது நிச்சயமாக அவசியம். இப்போ நம்ம எல்லாருமே வந்து பேசுகிறோம். நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குது, அதே மாதிரி நீங்கள் பேசுகிறது எனக்கு கேட்குது. இப்போ நான் பரமாத்மாவிடம் பேசும்போது அவர் பேசுகிறது எனக்கு கேட்குமா? நிச்சயமாக. இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து அறிமுகம் இருக்கிறது, நம்ம தொடர்பில் இருக்கிறோம், நம் உடலினுடைய ரீதியாக பேசிக்கொண்டிருக்கிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் காதால் தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எண்ணங்களின் பரிமாற்றம், சக்திகளின் பரிமாற்றம், அந்த அனுபவம் என்பது நமக்கு இதுவரையில் இல்லை. இப்பொழுது நம் மனம் முழுவதுமே வந்து பலவிதமான எண்ணங்கள், உறவை பொறுத்து, நம்முடைய பொருட்களை பொறுத்து, நம்முடைய பல பிரச்சனைகளை பொறுத்து பல எண்ணங்கள் இருக்குது. ஸோ அங்கே நம்ம டியூனிங்கே செய்யறதில்லை. இப்போது பரமாத்மாவினுடைய அறிமுகம் கிடைத்திருக்கிறது. நாம் வந்து நம்முடைய மனதை டியூன் செய்ய செய்ய நமக்கு அவர் பேசுவது கேட்க ஆரம்பித்துவிடும். நம்முடைய கேள்விகளுக்கு பதில் என்பது கிடைத்துவிடும். எந்த ஒரு விஷயமே நம்பிக்கையில் நம்ம ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நானும் வந்து பலவிதமான நம்பிக்கைகளில் இருந்தேன். நான் என்ன நினச்சேன்னா, எவ்வளவோ கருத்துகள் இருக்குது, பரமாத்மாவை பற்றி எவ்வளவோ பேர் பேசியிருக்காங்க, இதுவும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான், இதுவும் அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் சென்டர்ஸ்க்கு போக ஆரம்பித்தப்போ பல சகோதர சகோதரிகள் என்கிட்ட அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களெல்லாம் பார்க்குறப்போ வந்து அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருந்தது. அவர்களை பார்க்கும் பொழுதே வந்து ஏதோ பரமாத்மாவிடம் வந்து அவங்க பேசுகிற மாதிரியும், அந்த பரமாத்மாவின் மூலமாக பலவிதமான நன்மைகள் அவர்களுக்கு வந்து விட்ட மாதிரியும் வந்து அவங்க நடந்துக்கிட்டாங்க. ஸோ அவர்களுடைய அனுபவத்தை எல்லாம் நான் கேட்க கேட்க இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, இவங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரியாக சொல்கிறாங்களே. இப்போ மற்ற சத்சங்கங்களில் போகும்பொழுது நமக்கு வந்து ஏதாவது ஒருவர் இல்லை இருவர் அந்த மாதிரி தான் மகாத்மாக்கள் கிடைப்பாங்க இல்லையா? இந்த சகோதர சகோதரிகள் வந்து ஏதோ ஒன்று கிடைத்த மனநிறைவில், அளவு கடந்த மகிழ்ச்சியில், அமைதியில் வந்து இருந்தாங்க. பெரும்பாலுமே வந்து எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க. அப்போது எனக்குள்ளே என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த நம்பிக்கை என்பதை நானும் வந்து முயற்சி செய்து பார்க்கணும். பரமாத்மா இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறாரு, எத்தனையோ பேரை அவர் வழி நடத்தி கொண்டு இருக்கிறாரு, அவர்களுக்கு வந்து அளவு கடந்த அன்பை கொடுத்துட்ருக்காரு. இது பொய்யா இருக்க முடியாது. எனக்கு வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று, இதை நம்பணும், இதனுடைய வழியில் போகணும், இல்லை இதுவும் வந்து மற்றவர்களைப் போல சொல்லப்படும் ஒரு கருத்து தான், இது வந்து உண்மையாக இருக்க முடியாது அப்படின்னு நான் விலகி போகிறது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் எனக்கு இருக்குது. ஒருவேளை இது வந்து உண்மை இல்லை அப்படின்னு நான் விலகி போய்டுறேன்னு வச்சுக்குவோம். ஆனால் பின்னால் எனக்கு தெரிய வந்தது, இது உண்மைதான், பரமாத்மா என்பவர் இந்த உலகத்திற்கு வந்திருந்தார், அவரோட எத்தனையோ பேர் வந்து பேசினாங்க, அவர்கிட்டேருந்து வந்து அன்பு கிடைத்தது, சக்தி கிடைத்தது, சரியான வழியில் நடப்பதற்கு வந்து வாய்ப்பு கிடைத்தது. இவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு அப்புறமா தெரிய வந்தால் அது எவ்வளோ பெரிய நஷ்டம் இல்லையா? ஸோ இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு சாய்ஸ் என்னென்னா, இந்த மேத்தமேட்டிக்ஸில் வந்து கணக்கில் வந்து கணக்கு போடும்போது ஹைப்போதெசிஸ் தியரி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். எதையும் நிரூபிக்கிறதுக்கு நாம் ஒரு யூகத்தை ஆரம்பிக்கணும், யூகத்தில் ஆரம்பிக்கணும். அதன் பிறகு படிப்படியாக அதை வந்து போட்டுட்டு வந்து இந்த விடை வந்து சரியானது அப்படின்னு நாம் நிரூபிப்போம். அந்த மாதிரி எனக்கு இப்போ இருக்கிற ஒரு வாய்ப்பு என்னென்னா, கொஞ்ச காலத்துக்கு வந்து நான் இதை போய் முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில மாதங்களுக்கு நான் ரெகுலர் கிளாஸஸ் போகணும், தியானத்தில் இருக்கணும், பரமாத்மா கிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி செய்யணும், அவங்க சொல்கிறத எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணும், எல்லாமே நான் செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு அதில் எனக்கு வந்து அனுபவபூர்வமாக நான் வந்து உணர ஆரம்பித்தேன் அப்படின்னா நான் இதை கண்டினியூ பண்ணலாம், இதை தொடரலாம். அப்படி ஒரு வேளை எனக்கு எந்தவித அனுபவமும் இல்லை அப்படின்னா நான் மறுபடியும் பழையபடி என்னுடைய பழைய நம்பிக்கைகளுக்கு வந்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளாஸஸ்க்கு போக ஆரம்பித்தேன். ரெகுலராக வந்து அந்த ஞான பாடங்களை வந்து படிக்க ஆரம்பித்தேன், தியானத்தில் இருக்க ஆரம்பித்தேன், தியான பயிற்சியை ரெகுலராக செஞ்சேன்.
அப்போது எனக்கு வந்து நிறைய அதிசயங்கள் ஏற்பட்டது. மிரக்கிள்ஸ்னு சொல்லலாம். அவ்வளோ விஷயங்கள் நடந்தது. நிஜமாகவே பரமாத்மா கிட்ட வந்து தொடர்பு வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவரோட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அவர் பேசுவதை கேட்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அளவு கடந்த அன்பு என்பது அவரிடமிருந்து எனக்கு கிடைத்தது. அவர் இதை செய், இப்படி செய் அப்படின்னு என்னை வழி நடத்துவதை என்னால் அனுபவம் செய்ய முடிந்தது. அதன் பிறகு நான் வந்து திரும்பி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இதை என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முறையாக நான் எடுத்துக்கொண்டேன். ஸோ இப்போது பரமாத்மா என்னுடைய நினைவில், என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கிய பங்கில் இருக்காருன்னு கூட நம்ம சொல்லலாம். நிஜமாவே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது சிஸ்டர். இதில் என்னென்னா, இப்போ தான் நான் இந்த தியான பயிற்சியை வந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ தான் வந்து நான் பரமாத்மா கிட்ட நான் என்னென்ன எனக்கு சொல்லணும்னு தோணுச்சோ அதை எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிவிட்டு அவர்கிட்ட இருந்து வர வேண்டிய விடைகளை கேட்குறதுக்காக நான் காத்துட்ருக்கேன். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த அனுபவம் அப்படின்றது எந்த காலகட்டத்தில், இல்லை எந்த தருணத்தில் வந்து ஏற்பட்டுச்சு? இதை வந்து நம்ம வந்து இந்த நிமிடத்தில் தான், இந்த தருணத்தில் தான் ஏற்பட்டுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பலருக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் இருக்குது. இந்த நிமிடத்துலேருந்து என்னுடைய வாழ்க்கை மாறி போச்சு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு பயணம் அப்படின்னு கூட சொல்லலாம். எப்போ இது நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு பின்னாடி வந்து ஒரு பையன் போயிட்டே இருப்பான். தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறதுக்காக அது நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தும் பார்க்காம போயிட்டே தான் இருப்பாள். ஆனால் எந்த ஒரு தருணத்தில் வந்து காதல் ஏற்பட்டது, எந்த ஒரு தருணத்தில் நாம் விழுந்துட்டோம் அப்படின்னு நாம் சொல்லவே முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இந்த பயணத்தில் வந்து எந்த ஒரு தருணத்தில் ஐ ஃபெல் இன் லவ், எப்போது நான் வந்து என்னையே இழந்துட்டேன் கடவுளினுடைய அந்த அன்பில் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. ஆனால் இப்போது ஹீ ஜஸ்ட் பார்ட் ஆஃப் மீ. அவர் வந்து என்னுடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு பங்கை வகிச்சிட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்ப நெகிழ வைக்கிற மாதிரி இருந்தது உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் சொன்னது. முக்கியமாக வந்து பரமாத்மா கிட்ட ஏற்படுற உறவு எப்படி இருக்கும், அதை எப்படி ஏற்படுத்தணும்னு சொல்லி தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். ஆனால் இவ்வளோ நேரம் பேசினதில் வந்து டைம் ஆயிடுச்சா அப்படின்னே எனக்கு சொல்ல தெரியல. ரொம்ப கேட்கணும் போல் இருக்குது. இன்னும் உங்கள் அனுபவத்தை மேலும் மேலும் கேட்கணும் போல் இருக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக அந்த அனுபவம் எனக்கும் ஏற்படணும்னு நான் ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். கண்டிப்பாக பார்க்குற வியூவர்ஸும் வந்து அந்த அனுபவம் பெறத்துக்கு அவங்களும் வந்து முயற்சி செய்வாங்கன்னு நான் நம்புகிறோம். உங்கள் அனுபவத்தை எங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சிஸ்டர். ஓம் சாந்தி. நாம் எல்லோருமே அதிர்ஷ்டசாலிகள். நாம் எல்லோருமே வந்து பரமாத்மாவினுடைய அன்பிற்கு பாத்திரமானவர்கள். ஆனால் அதை உணர்வதற்கு நாம் தான் வந்து ஒரு நம்பிக்கையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அதன் பிறகு அதன் வழியில் போய் அனுபவம் செய்து பார்க்கணும். ஓம் சாந்தி. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்கு வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பரமாத்மாவுக்கும் நமக்கும் ஏற்படுற உறவு அப்படின்றது எப்படிப்பட்ட உறவு, அது எப்படிப்பட்ட உறவாக இருக்கும், அந்த உறவை நம்ம எப்படி ஏற்படுத்திக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக வந்து நம்ம நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். ஆனால் உள்ள எவ்வளோ ஒரு ஆழம் இருக்குது, அந்த ஆழத்தில் அந்த அனுபவத்தில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குது. இதெல்லாம் நினச்சி பார்க்குறத விட நம்ம அனுபவித்து பார்த்தா தான் வந்து நமக்கு புரியும். எனக்கு பரமாத்மாவோட கையை பிடிச்சி அவர் கூடவே அவர் காட்டுற வழியில் போகணுன்னு நான் ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். நிஜமாக அவர் காட்டுற வழியில் தான் நான் போவேன்னு உறுதியாகவும் இருக்கிறேன். நீங்களும் இந்த முயற்சியை வந்து செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் பரமாத்மாவோட கையை பிடிச்சிட்டு அவர் காட்டுற வழியில் போகணுன்னு நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது விமர்சனங்கள் கருத்துக்கள் இருந்தாலோ நீங்கள் எங்களுக்கு தாராளமாக எழுதி அனுப்பலாம். இமெயில் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். விடைபெறுகிறோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. I'm a peaceful soul. Om Shanti. I'm a peaceful soul. ये ध्वनि मंगल ध्वनि है. Om Shanti Om. This sound is a sacred sound. Om Shanti Om. Om Shanti Om. I'm a peaceful soul. பிரம்மா
பிரம்மா குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் 1 மணி நேரம் 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி